இந்த வாழைப்பூவை நீ கூட்டு வச்சிருஎன்ன? சரி. வாழைப்பூவை டக்குனி கூட்டு வை. நான் இப்போ வாரேன். சரி. இன்னைக்கு சூப்பரா வாழைப்பூ கூட்டு செஞ்சு கொடுக்குறேன். அதுக்கு முதல்ல பாத்திரம் தண்ணி ஊத்த, தண்ணி போட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்குள்ள போடணும். அரைச்சி வாழைப்பூ கூட்டு வச்சுட்டியாமா? ஆமா நான் ரெடி ஆயிட்டு இருக்குது. உப்பு பார்க்கலாமா? இது என்னது? வாழைப்பூ கூட்டு. அது முதல்ல இது அறிவு கட்டவா? இது வாழைப்பூ கூட்டா? இது அவத்து முதல்ல இது வாழைப்பூ கூட்டு இப்படிதான் வைப்பாங்களா? அதை அரிஞ்சு வைக்க வேண்டாமா? இல்ல தண்ணிக்குள்ள போட்டு அவிப்பாங்கல்ல. ஐயோ கடவுளை, உன்கிட்ட சொல்லி சொல்லியே மடுத்து போச்சு. எடுத்து தூர போடு. நானே பார்த்து தூர போ. இதில் வாழைப்பூ அரிஞ்சு வச்சிருக்கேன். இதில் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இதில் தேங்காய் சதைச்சி வச்சிருக்கேன். இனி இது பக்குவமா அடுப்பில் சட்டி வச்சு இதை கூட்ட வச்சு வச்சிரு. இனி சொதப்புனீங்கன்னா மண்டே கொத்திடுவேன். சரி, இது நம்ம கரெக்டா வச்சிடணும். என்ன செய்யறா? இல்ல தட்டி கூட்டு வைக்க போற அத்தை சொன்னீல்ல. அறிவு கட்டோட எண்ணெய் ஊத்தி உப்பு எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அதுக்கப்புறம் இதை தூக்கி தட்டணுமா? திணி தட்டலையே. ஓ அப்படியே செய்யணும். ஒண்ணுமே தெரியாதா? நான் தூரப்போ நானே பாத்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் தலையில் வெந்தயமும் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம் முருங்கலை இவ்வளோத்தையும் அரைச்சி நாங்கள் தலையில் வந்து தேய்ச்சி பிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் தேய்ச்சி வச்சு ஒரு 2 மணி குளிச்சிடலாம். அப்போ முடியெல்லாம் நல்லா சூப்பராகிடும். நீங்களும் அதே மாதிரி தேய்ங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இது தேய்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.